வட இந்தியாவில் சங்கிகளை கூட கட்டுப்படுத்திடலாம் போல. ஆனால் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கக்கூடிய அர்னாப் கோஸ்வாமி அவர்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பேச்சும் செயல்பாடுகளும் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. பொய்யவே மிக தைரியமாக சொல்லி மக்கள் இதை நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்மையில் கூட டிபேட்டில் கலந்துக்கிட்ட ஒருத்தரை நீங்கள் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி, பார்த்தீங்களா இவரை சொல்லவே இல்லை அப்படின்னா இவர் தேச விரோதி அப்படின்னு சொல்லி முத்திர குத்திட்டு இருந்தாரு. மேலும் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது வி வாண்ட் ரிவெஞ்ச் சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு சங்கி விட ரொம்ப மோசமான மனநிலைக்கு அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் போயிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எனவே இதனுடைய தொடர்ச்சியா தான் இப்போ அண்மையில ஒரு அவதூறை பரப்பி இருக்கிறாரு. அதுவும் உண்மை என்னன்னே தெரிஞ்சிக்காம மேம்போக்கா ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டு வந்துட்டு அதை உண்மை போலவே ரொம்ப கத்தி பேசி அதுக்குன்னு ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணி, பாத்தீங்களா காங்கிரஸ் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறுவிட்டு இருக்கிறாரு. எனவே அந்த விஷயத்தை பொய்ன்னு சொல்லி பலரும் கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் நேத்து இந்த விஷயத்துக்காக அவர் வேலை செய்யக்கூடிய ரிபப்ளிக் டிவியில இருந்து நாங்க இதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய பின்னணியை பத்தி பார்க்கும்போது கடந்த மே 15ஆம் தேதி அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் ஒரு விவாதத்தை நடத்துறாருங்க. அந்த விவாதத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? பேன் டர்க்கி, அதாவது துருக்கியை தடை செய் அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையில் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி தான் கேள்வி எழுப்பி அந்த டிபேட் நடத்திருக்கிறாரு. அந்த டிபேட்டோட இன்ட்ரோல அவர் என்ன சொல்றாருன்னா, துருக்கி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிருக்குது, அதனால இந்தியா முழுக்கவே பேன் டர்க்கி, அதாவது துருக்கியை தடை செய்யணும்னு சொல்லி போராட்டம் வெடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவராகவே பேன் டர்க்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி சேனல்ல போடுறாரு. அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியர்கள் துருக்கிக்கு எதிராக நிற்கும் போது காங்கிரஸ் மட்டும் துருக்கிக்கு எதிராக நிக்கல. அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, காங்கிரஸ் துருக்கியில் இருக்கிற இஸ்தான்புல்ல தன்னுடைய ஆபீஸ் ஒன்று திறந்திருக்காங்க. எனவே இவங்க துருக்கிக்கு சப்போர்ட்டா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருந்தாரு. மேலும் இஸ்தான்புல்ல காங்கிரஸ் உடைய ஆபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருந்தாருங்க. அந்த போட்டோல காட்டுற ஆபீஸ்ல இஸ்தான்புல் காங்கிரஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. எனவே இது காங்கிரஸ் உடைய ஆபீஸ் தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த போட்டோவை அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. எனவே தான் இந்த ஆபீஸ் காங்கிரஸ் உடைய ஆபீஸே கிடையாது, அது துருக்கியோட முனிசிபாலிட்டியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் பதிவிட்டு வந்தாங்க. மேலும் ஆல்ட் நியூஸோட வெப்சைட்ல இது பத்தி ஒரு ஃபேக்ட் செக்கே போட்டிருக்காங்க. அதுல பாஜகவுடைய அமித் மால்வியா உட்பட பலரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இது உண்மை கிடையாது அப்படின்னும், இந்த பில்டிங் ஆனது இஸ்தான்புல்லுடைய முனிசிபாலிட்டியை சேர்ந்தது அப்படின்னும், காங்கிரஸ் உடைய அலுவலகம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது பாதி பொய்யும் பாதி உண்மையும் பேசினா அது முழு உண்மையா ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதை தான் அர்னாப் கோஸ்வாமி அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அர்னாப் கோஸ்வாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2019 துருக்கியில நம்ம ஒரு ஆபீஸ் அமைக்கணும்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியதாகவும், அந்த ஆபீஸுக்கு தலைமையா முகமது யூசுப் கான் அப்படிங்கிறத நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. எனவே துருக்கியில் எதுக்கு இவங்களுக்கு ஆபீஸ், நம்ம எதிரி நாட்டுடைய நண்பன் நமக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எதுக்கு போய் துருக்கியில் ஆபீஸ் அமைச்சாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ற வகையில் தான் பேசியிருந்தாரு. எனவே தான் இதை ஃபேக்ட் செக் பண்ண ஆல்ட் நியூஸ் நிறுவனம் ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது 2019 துருக்கியில நம்ம ஆபீஸ் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் ராகுல் காந்தி பேசினது உண்மைதான் அப்படின்னும், முகமது யூசுப் கான் அப்படிங்கிறவரை இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸை லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது உண்மைதான். ஆனா அது அறிவிப்போட தான் இருக்குதே தவிர இன்னைக்கு வரைக்குமே துருக்கியில காங்கிரஸ் உடைய ஆபீஸ் கட்டப்பட்டிருக்குதா, அங்க ஆபீஸ் செயல்பட்டு வந்துட்டு இருக்குதா, அதுக்கு பொறுப்பாளர் யாருன்னு சொல்லி தகவலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காங்கிரஸ் உடைய வெப்சைட்ல கூட ஓவர்சீஸ் காங்கிரஸ் இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியல்ல துருக்கியோட பேரு அதுல கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக்ல சொல்லியிருக்காங்க. எனவே இந்த அறிவிப்பை சாக்கா வச்சுக்கிட்டு தான் துருக்கியில இவங்களுக்கு ஆபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் பொய்யை பரப்பிட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. எனவே தான் கடந்த 5 நாட்களா அர்னாப் கோஸ்வாமி அவர்களை சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க பொய்யை அடிச்சு விடுறதுக்கு ஒரு வரன்முறையே இல்லையா, எவ்வளவு முறை தாங்க பொய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனங்களை சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் 2021 நடந்த ஒரு சம்பவத்தையும் போட்டு இப்ப ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 அர்னாப் கோஸ்வாமி என்ன பண்ணார்னா, இதே மாதிரி ஒரு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல 5வது மாடியில பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனா அதே டிபேட்ல கலந்துகிட்ட ஒருத்தர், அப்படி எல்லாம் கிடையாதுங்க, முதல்ல அந்த ஹோட்டல்ல 5 மாடியே கிடையாது, ஒரே ஒரு மாடி தான் இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டாரு. எனவே இப்படி அர்னாப் கோஸ்வாமி அசிங்கப்பட்டு போனதுதான் இப்பவும் எடுத்து பதிவிட்டு வராங்க. மேலும் இதை தொடர்ந்து காங்கிரஸ் கேரளா என்ன பண்ணிருக்காங்கன்னா, டியர் ரிபப்ளிக் டிவி அப்படின்னு சொல்லி அவங்கள டேக் பண்ணி காங்கிரஸ் ஹோட்டல்னு சொல்லப்படக்கூடிய சிக்காகோவில் இருக்கிற ஒரு ஹோட்டலுடைய போட்டோவை போட்டு திஸ் இஸ் அவர் ஹோட்டல் இன் சிக்காகோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருந்தாங்க. எனவே காங்கிரஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்கவே ஜெனரலா பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவிட்டு வராங்க. ஆனா இதை கூட தெரிஞ்சுக்காத அர்னாப் கோஸ்வாமி இப்படி பொய்யை பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதை வச்சுதான் சோசியல் மீடியா முழுக்கவே பலரும் கலாய்ச்சிருந்த சமயத்துல நேற்று ரிபப்ளிக் டிவியோடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருந்துச்சுங்க. அதுல நாங்க 15ஆம் தேதி
நடந்த டிபேட்ல அந்த ஆபீஸ்னு சொல்லி ஒரு போட்டோவை தப்பா போட்டுட்டோம், எனவே அதுக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த பிக்சர் மட்டும் பொய் கிடையாதுங்க. அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் ஆபீஸ் இருக்குதுன்னு சொன்னதே பொய் தான். ஆனா அதுக்காக மறுப்பு தெரிவிக்காம, அதுக்காக வருத்தம் தெரிவிக்காம போட்டோ மட்டும் நாங்க தப்பா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க மலிப்பி வச்சிருக்காங்க. எனவே இதை கண்டிச்சும் பலரும் எழுதிட்டு இருக்காங்க. எனவே தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாயம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாஜகவுடைய சங்கிகள் 8 அடி பஞ்சா, பாஜகவுடைய வாலாட்டிகளா இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் 16 அடி பாயிறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த அர்னாப் கோஸ்வாமி தான். இல்லாத ஆபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டி, காங்கிரஸ் பாத்தீங்களா நாட்டுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அவதூறு பரப்ப முயன்று இருக்காரு. அதுலயும் 2009ல கட்டப்பட்ட பில்டிங்கை கொண்டு வந்துட்டு இதுதான் காங்கிரஸோட பில்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டோவை போட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அடேங்கப்பா, அண்ணாமலையவே மிஞ்சிடுவாரு போலயே அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இவர் பொய் சொல்றத பலரும் விளையாட்டா கலந்து போனாலும் கூட அந்த பொய்யின் மூலமா இவர் பரப்பக்கூடிய வெறுப்பு தாங்க ரொம்ப விஷமத்தனமா இருக்குது. பாகிஸ்தானை ஒழிச்சாகணும், காங்கிரஸ் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது, எனவே காங்கிரஸை நம்ம ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில தான் சமீப காலமா இவர் பேசிட்டே இருக்கிறாரு. எனவே அர்னாப் கோஸ்வாமியோட செயல்பாடுகளை பார்த்தா பத்திரிகை துறைக்கே மிகப்பெரிய அவமானம் தாங்க ஏற்பட்டு இருக்குது.